அதிமுகவுடைய தலைமையகத்திலும் கூட நம்பிக்கைக்கான காரணங்கள் இருக்கின்றன. இரண்டு தளங்களுமே இரண்டு கேம்புமே நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடிய தேர்தலாக இருக்கிறது. ராஜா அதிமுக தலைமையகத்திலிருந்து இணைகிறார். அங்க தொண்டர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? நொடிக்கு நொடி மாறக்கூடிய முன்னிலை நிலவரங்களை நாம் பார்க்கிறோம். அங்க இருக்கக்கூடிய மனநிலையை விளக்குங்க ராஜா. அதிமுக தலைமை அலுவலகத்தில் நாம் இருக்கிறோம். தற்பொழுது அதிமுக தொண்டர்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். நாம் பார்க்கலாம் காலை முதல், அதாவது 7 மணி முதலே அதிமுக தொண்டர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்து அதிமுகவினுடைய முன்னிலை நிலவரத்தை திரையில் பார்த்தபடி அவர்கள் தற்பொழுது அந்த இடத்தில் அதிமுக பொதுச் செயலாளரை வாழ்த்தி கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். தொடர்ச்சியாக அதிமுக சற்று முன்னிலை வகித்து வருவதாக தகவல் வருகின்ற நேரத்தில் இங்கு பட்டாசுகள் வெடித்து பல்வேறு தரப்பினரும் அதிகமான இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இந்த அளவிலான முன்னிலைக்கு காரணம் என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஒரு தொண்டர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கேட்கலாம், எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமாகிறோம், அதெல்லாம் சந்தோஷம். அம்மா ஜெயிச்சது, அம்மா 236 ஜெயிக்கணும். இது போது அம்மா சாதனைக்கு இது மாதிரி 236 ஜெயிக்கணும். ஆப்போசிட்ல ஒருத்தவங்க டெபாசிட் கூடாது. அம்மா சாதனை, எங்க அம்மா உழைப்பு, எங்க அம்மா மக்களுக்காக உழைச்சாங்க, எங்க அம்மா மக்களுக்காக உழைச்சவங்க. எங்க அம்மா அம்மா நீ நல்லா இருக்கணுமா, நீ 100 ஆயிரம் ஆகணும். தொண்டர்கள் ஒரு பெண் தொண்டர் ஒருவர் இருக்கிறார். இப்ப வர்ற அந்த முன்னிலை நிலவரத்தை எப்படி பாருங்க? வணக்கம், என் பேர் விஜயா. நான் 74வது வட்டத்துல இருந்து பேசுறேன். என் பேர் விஜயா. இங்க வந்து அம்மா 232 தொகுதி இப்ப எலெக்ஷன் நடந்திருக்கு. எல்லா டிவிலயும் எல்லா எலெக்ஷன்லயும் எங்க அம்மா தான் முன்னாடி வருவாங்க. முதலமைச்சர் எங்க அம்மா. ஹரி, அதிமுக தலைமை அலுவலகத்தில் அவர்களுடைய கொண்டாட்டத்தை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக அந்த 232 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் வந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கு அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சியை தான் பார்க்கிறோம்.